செகண்ட் அண்ட் ஃபைனல் செஷன் போனதே நம்ம கண்களை மூடி நம்மளை உருவாக்கின ஆண்டவர் நம்மளோடு பேச வேண்டும் என்று நாம் கேட்போம். நம்மளை இந்த கூட்டத்துக்கு அழைத்த அந்த ஹேண்ட்பில் சொல்லிச்சு, உங்களுக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு டிலைட் கிடைக்கும். அதை குறித்து சுருக்கமாய் பேசி என்னுடைய காலேஜ் பயணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவரே, இந்த அருமையான தம்பி தங்கச்சிட்டு நான் பேசும்போது இந்த ICPF மீட்டிங்ல இந்த பிலடெல்பியா IPC சர்ச்ல இந்த ஆகஸ்ட் மாதம் 2025 கூடி வருகிற இந்த வாலிப தம்பி தங்கச்சி நான் பேசும்போது இந்த கடைசி செஷன்ல ஆண்டவரே நீங்க அவர்களோடு இடைப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். இவர்கள் பல ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்ல இருக்கிறாங்க ஆண்டவரே. ஒரு சிலருக்கு உங்களை நன்றாக தெரியும், ஒரு சிலருக்கு வெகு நாளாய் தெரியும், ஒரு சிலருக்கு இப்பொழுதுதான் உங்களை பற்றி கேள்விப்பட்டு வருகிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் ஏற்ற வசனத்தை வைத்திருக்கிற வேத வசனத்தை நான் பிரசங்கிக்கும் போது இவர்களுக்கு அனைவரையும் பேச வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். Lord, I pray that you will speak to each one here or in a different spiritual journey. I pray the same word will touch everyone. And I pray at the end of this message, we will have one more group of young people who will commit their lives to you. தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் உங்களுக்கு அர்ப்பணித்து தங்கள் வாழ்க்கையிலே மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் டெலிவரன்ஸையும் பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கையிலே நீங்க இந்த கூட்டத்திலிருந்து எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். In Jesus Christ's name I pray. Amen. Amen. நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? What is the purpose of my life? என்னுடைய வாழ்க்கையில என்ன மீனிங்? What is the purpose of my life? அந்த கிளாஸ்ல இருக்க அந்த ஜோக்ஸ் முடிஞ்சு போச்சு. அந்த சினிமா காமெடி படமோ ஆக்ஷன் த்ரில்லரோ முடிஞ்சு போச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உடைய அந்த பேச்சு வார்த்தையெல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க ரூமுக்கு போயிட்டு உங்க பெட்ல படுக்கும் போது ஒரு क्वेश्चन எழும்புது. Who am I? What is the purpose of my life? நான் யார்? என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் தான் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. உங்களை போல ஒரு நபர் பைபிள்ல இருந்தாங்க. அந்த நபரை குறித்து பிரசங்கி என்ற புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அவரும் உங்களை போல ஒரு ஜேர்னில போனாங்க. எப்படி என் வாழ்க்கையிலே ஒரு நிரந்தர சந்தோஷம், நிரந்தர சமாதானம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவர் ஒரு ஜேர்னில போனாங்க. நீங்க பைபிள்ல இருக்கிற புத்தகத்துல பைபிள்ல இருக்கும் பிரசங்கி புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் முதலாவது அவர் வாழ்க்கையில இதை கிடைச்சிட்டா எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஆப்வியஸ் ஆன்சர். அது ஆப்வியஸ் ஆன்சர்னா சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நிறைய சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சார். லாஃப்டர் ஆர் வித். ஆனா அந்த சிரிச்சு அவருக்கு வயிற்று தான் வலிச்சுட்டு தவிர ஆனா சந்தோஷம் கிடைக்கல. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்புறம் சிரிப்பு என்னுடைய வாழ்க்கைக்கு நிரந்தர சந்தோஷம் தராது. அப்புறம் என்ன பண்ணாரு? கொஞ்சம் தண்ணி அடிச்சு பார்க்கலாம். வைன். Wit did not give him happiness. He thought, okay, let me try little wine. நம்ம பாஷையில சொன்னா நமக்கு என்னுடைய உடம்பின் ஸ்டேட்டை மாற்றக்கூடிய எது வேணா பரவாயில்ல. ஈவன் பெயின் ரெடியூசிங் ட்ரக்ஸ். அதாவது இந்த ரூட்ல போனவங்க நிறைய பேர் அமெரிக்காவில் மேத்யூ பெரி என்று இந்த காலத்துல வெப் சீரிஸ்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்கான முதல் உலகத்திலே பிரபலமான வெப் சீரிஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஆங்கில லாங் சீரிஸ். அதுல ஒரு முக்கியமான ஆக்டரா இருந்தாரு மேத்யூ பெரி. அவர் பெயின் ரிலீவிங் ட்ரக்ஸ்க்கு அடிமையானார். அவர் அமெரிக்காவில் வாழ்ந்ததுனால இந்தியாவில் மாதிரி போயிட்டு அங்கங்க நம்ம ஃபார்மசியில் ட்ரக்ஸ் எல்லாம் வாங்க
முடியாது. அதனால அவர் 5-6 டாக்டர்கிட்ட வந்து எனக்கு ஏதோ கதைலாம் சொல்லி எனக்கு இந்த வலிக்குது அங்க வலிக்குதுன்னு சொல்லி பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி ஒரே ஒரு பர்டிகுலர் ட்ரக்கு ஒரு அடிமை அந்த பெயின் ரிலீவிங் ட்ரக் அது வாங்குவார். அது பத்தாததுக்கு ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து அந்த ட்ரக்கை வந்து 55 மாத்திரை போட்டா தான் அவருக்கு வந்து அந்த கிக்கு வந்து வரும். 55 மாத்திரை அவ்வளவு தூரம். அதுல என்ன பண்ணுவாரு இவர் கோடீஸ்வரர் பில்லியனர் அமெரிக்கால பில்லியனர் என்ன பண்ணுவாரு அமெரிக்கால வந்து சண்டே வந்து வீடு விற்பனை நீங்க வந்து பார்க்கலாம் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி வீடுக்கெல்லாம் போயிட்டு உள்ள டாய்லெட் எல்லாம் போயிட்டு சில பேர் அதாவது ஏற்கனவே மக்கள் இருப்பாங்க அந்த வீடு விற்கிறதுக்கு போட்டிருப்பாங்க. அந்த டாய்லெட் எல்லாம் பக்கத்துல யாரும் பார்க்காதபடி அந்த டாய்லெட்ல இந்த பெயின் ரிலீவிங் ட்ரக் இருந்தா அதை திருடிப்பாரு. பெரிய ஆக்டர் கோடிக்கணக்கான சம்பாத்தியம். ஆனா வீடு வாங்குறேன்னு சொல்லி டாய்லெட் போயிட்டு திருட்டு. ஏன்னா 55 மாத்திரையாவது எடுத்தாதான் அவருக்கு அந்த கிக். சோ அதே ரூட்ல தான் இந்த பிரசங்கி. இந்த பிரசங்கி யார்? ஒரு கண்ட்ரியுடைய ராஜா, ரொம்ப பிரபலமான ராஜா, ரொம்ப பணக்கார ராஜா, சாலமோன் ராஜா. விட்டு சந்தோஷத்தை கொடுக்கல, வைன் சந்தோஷத்தை கொடுக்கல. 4ஆம் வசனத்துல 6ஆம் வசனம் பிரசங்கி 2 நிறைய வேலை பண்றாரு. ராஜாவுடைய வேலை என்னது? அந்த கண்ட்ரிக்கான தேவையுள்ள பிளான்ஸ், தேவையுள்ள வினியார்ட்ஸ், தேவையுள்ள பில்டிங்ஸ் எல்லாத்தையும் கட்டுறாரு. வேலையில பிஸியா இருக்காரு. ஆனா வேலையை செஞ்சு பார்க்கிறாரு. ஆனாலும் வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லை. ஒருவேளை உங்களை கேட்டீங்கன்னா நான் இப்ப என்ன பண்றீங்க? ஸ்கூல் படிக்கிறேன். ஸ்கூல்ல இருந்து 11th and 12th எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுப்பேன், அதை எடுப்பேன். ஓகே, அதை முடிச்சு என்ன பண்ணுவீங்க? நல்ல காலேஜ் போவேன். நல்ல காலேஜ் முடிச்சு பிஜி படிப்பேன். பிஜி படிச்சவொடனே என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு நல்ல வேலை எடுப்பேன். வேலை வேணும்னா ஒரு கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் பண்ணணும் ஒரு 2 பிள்ளை பெற்றுப்பேன். பிள்ளை பெற்ற பிறகு அப்புறம் பேர பிள்ளைகளை பார்ப்பேன். பேர பிள்ளைங்களை பார்த்து சந்தோஷப்படுவேன். அப்புறம் அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அந்த கடைசி எண்டு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில அர்த்தமும் மீனிங்கும் அந்த டிலைட்டும் இல்லாம போகுது. வாழ்க்கை முழுசா ஒர்க் பண்ணாலும் அந்த ஹார்ட்ல இருக்கிற ஒரு வேக்யூம் போகாம இருக்கிறது. அப்புறம் இன்னொரு ட்ரை பண்ணாரு. பிட் ட்ரை பண்ணாரு, ஒன்னும் யூஸ்லெஸ். வைன் ட்ரை பண்ணாரு, யூஸ்லெஸ். ஒர்க் ட்ரை பண்ணாரு, யூஸ்லெஸ். அப்புறம் விமன் 7ஆம் வசனம் 1வது பகுதி, 8ஆம் வசனம் 1வது பகுதி. விமன் இன்ஃபேக்ட் சாலமோன் ராஜாவுக்கு வந்து பல பொண்டாட்டிகள் வச்சிருந்தார். யார நினைச்சாலும் கல்யாணம் பண்ணிப்பார். அவருக்கு வந்து many wives, அதாவது செக்ஷுவல் பிளஷர் என்னெல்லாம் பிளஷர் இருந்தோ அவர் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணார். ஆனாலும் அவருக்கு அது அர்த்தத்தையும் மீனிங்கும் தரல. நைட் ஃபுல்லா போட்டோகிராஃபி பார்த்தாலும் அந்த பான் அந்த சால்ட் வாட்டரை குடிச்சா தண்ணி தாகம் போகுமா? சால்ட் வாட்டர் குடிச்சா தண்ணி தாகம் போகாது, இன்னும் தாகம் எடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். Women could not give a purpose and meaning in life. Men could not give a purpose and meaning in life if you are a woman. Okay, wit did not give purpose and meaning. Wine did not give purpose and meaning. Work did not give purpose and meaning. Women did not give purpose and meaning. அப்புறம் wealth 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பிரசங்கி 2ஆம் வசனத்துல அதாவது உலகத்திலே அந்த காலத்திலே மிகுந்த பணக்கார ராஜா இருந்தார். பணத்தை குறித்து பேசும்போது எனக்கு அமெரிக்கா இங்கிலாந்து நாட்டில் நடக்கிற ஒரு பெரிய டென்னிஸ் டோர்னமெண்ட் அமெரிக்க நாட்டில் நடக்கிற ஒரு பெரிய டென்னிஸ் டோர்னமெண்ட் US ஓபன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதல் தடவை US ஓபன் வின் பண்ணும்போது வின் பண்ணார் ஒரு பிளேயர், ஆஸ்திரேலியா பிளேயர் பேட் கிராஃப்டர். 2ஆம் தடவை வின் பண்ணார். அப்புறம் அவர் பிரஸ் கார்ட்ல பேசினார். என்ன சொன்னார்னா US ஓபன் வின் பண்ணா millions of dollars கிடைக்கும், உங்களுக்கு அமெரிக்கன் பணம் கிடைக்கும். அவர் சொன்னாரு, when I didn't have it I wanted it, but now that I have it I don't want it. இந்த பணம் என் கையில இல்லாதப்ப எனக்கு இந்த பணம் வேணும்னு தோணுச்சு. ஆனா இந்த பணம் எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் US ஓபன் வின்னர். ஆனா என் கையில வந்த பிறகு இது எனக்கு வேண்டாம். அப்படிதான் பணம். The richest king of his time, அந்த காலத்துல மிகுந்த பணக்கார ராஜா, அவன் வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் இருக்கிறது. Wealth could not give purpose and meaning in life. 9ஆம் வசனம் அதாவது அவன் he became greater than anybody. அதாவது அவனை பார்த்து wow அப்படின்னு சொன்னாங்க. ஒன்ன மாதிரி ராஜா உலகத்திலே இல்ல, ஒன்ன மாதிரி ஒரு பணக்கார உலகத்திலே இல்ல, உனக்கு மாதிரி இருக்கிற இத்தனை அழகான பொண்டாட்டி யாருக்குமே இல்லை. wow
வாழ்க்கையின் மீனிங்கை தரவில்லை. அதை குறித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார். மார்க் 8:36 சொன்னாரு, what good will it be if you can gain the whole world yet forfeit the soul. ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு இது இருந்தா சந்தோஷம் கிடைக்கும், அது இருந்தா சந்தோஷம் கிடைக்கும், அவன் என் வாழ்க்கையில இருந்தா சந்தோஷம் கிடைக்கும், இவன் என் வாழ்க்கையில இருந்தா சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அத்தனை இதுவும் வந்தும் வாழ்க்கையிலே வெற்றிடம். ஏனென்றால் நம்மை உருவாக்கின ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், what good will it be if you gain the whole world yet forfeit your soul. So இத்தனை ரூட்லயும் சந்தோஷம் கிடைக்குமா ட்ரை பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னா, everything was meaningless. 17 வசனம் பிரசங்கி 2:17, எல்லாமே அர்த்தமில்லாமல், everything is meaningless. அப்புறம் இன்னொரு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, 2:17 இருக்குது, everything is chasing after the wind. ஒரு காத்தை போய் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இது அனுபவிச்சா எனக்கு அர்த்தம், எனக்கு வாழ்க்கையில அர்த்தம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அதை அனுபவிச்சோடனே அந்த காத்தை துரத்துற மாதிரி அது வேற இடத்துக்கு போயிடுச்சு. சுஷாந்த் சிங் ராஜ்புத் என்ற பாலிவுட் நடிகர் அதுதான் ஐஐடி மெட்ராஸ் மும்பைல பேசும்போது சொன்னாரு, நான் நினைச்சேன் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன் டெல்லியில, ஒருவேளை ஆக்டர் ஆனா நிறைய பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், இந்த பக்கம் ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள், அந்த பக்கம் ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள், அவங்க கூட டான்ஸ் ஆனா எனக்கு வாழ்க்கையில ஒரு அர்த்தம், மீனிங், பர்பஸ் கிடைக்கும் நினைச்சேன். அதுவும் கொஞ்சம் நேரத்துல நான் மும்பையை விட்டுட்டு நான் டெல்லிக்கு வந்தேன். சரி, டெல்லியை விட்டுட்டு மும்பைக்கு வந்து நான் ஆக்டரான ஒரு சீரியல்ல நடிச்சேன். அப்புறம் மூவில டான்ஸ் ஆட ஆரம்பிச்சேன். நான் ஒரு நல்ல டான்சர், எனக்கு சுத்தி பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் ஆடினாங்க. ஆனாலும் நான் அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல தேடினேன். அப்ப நினைச்சேன் இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். ஆனா இப்ப அதை அனுபவிக்கிறேன் இல்லையே. அவருடைய முடிவு உங்களுக்கு தெரியும், தற்கொலை பண்ணி இறந்து போனார். எம்எஸ் தோனி என்ற ரோலை வந்து எம்எஸ் தோனியோட ஒரிஜினலா பண்ண தாளந்து மிகுந்த ஒரு நடிகர். ஆனா அர்த்தம், வாழ்க்கையில அர்த்தம், வாழ்க்கையில சமாதானம், டிலைட் இல்லை. அதற்கு என்னதான் பரிகாரம்? பிரசங்கி 11:9 சொல்கிறது, remember your creator the days of your youth. 11 அதிகாரத்து கடைசியில் இருந்து 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், remember the creator the days of your youth. இந்த வாழ்க்கையில அர்த்தமே இல்லையே, இந்த வாழ்க்கையில சந்தோஷமே இல்லையே, இந்த வாழ்க்கையில டிலைட் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது உங்களை உருவாக்கின ஆண்டவரை நீங்களை நினைத்து பாருங்கள். அது ரொம்ப லாஜிக்கல் ஆன்சர். இந்த ஐபேட் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா, இந்த ஐபேடை எவன் செஞ்சானா அவன் கிட்ட போனதான் அது வந்து ஐபேடை ரிப்பேர் பண்ண முடியும். என் ஆக்டிவா ரிப்பேர் ஆச்சுன்னா ஆக்டிவா ஷோரூம்ல போயிட்டு அந்த ஆக்டிவா மெக்கானிக் அவன் பார்த்தா தான் சரியாகும். உங்க வாழ்க்கையில இது ட்ரை பண்றீங்க, அது ட்ரை பண்றீங்க, ஒருமே சந்தோஷம் இல்லைன்னா உங்களை உருவாக்கினவரை நினைத்து பாருங்கள். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்மளை உருவாக்கினவர் இறங்கி வந்து நம்மளோட கனெக்ட் பண்ணுவதற்காக இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார். நமக்காக சிலுவை மரத்திலே மரித்தார். அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய சிந்தின ஒவ்வொரு ரத்தமும் என்ன சொல்லுதுன்னா, I love you, I did this for you. நான் நேசிக்கிறேன். அவர் ரத்தம் பேசுகிறது. பைபிள் சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் பேசுகிற ரத்தம். உன்னை நான் லவ் பண்ணுகிறேன், உன்னை நான் உனக்காக இதை செய்தேன். The blood of Jesus will cleanse you from every sin. இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் நம்மை சுத்திகரிக்கும். இப்போ வந்து நம்ம அந்த டிலைட்ட பெறதுக்கு நம்ம ஒண்ணே ஒண்ணுதான் செய்யணும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் ஹார்ட்ல வாங்க, எனக்கு அந்த உண்மையான டிலைட்டை தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். நீங்க எல்லாரும் கண்களை மூடுவீங்களா? Everybody close your eyes. Everybody close your eyes. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை, whoever you may be. ஒரு சிலருக்கு இந்த செய்தி நன்றாக தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனால் ஆவியானவர் சொன்னதை நான் செய்கிறேன். ஆண்டவர் சொன்ன செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க இருந்த இடத்துல இயேசுவே, நான் ஒரு பாவி, நான் மெய்யான சந்தோஷம் சமாதானத்துக்காக நான் அங்கேயும் அலைகிறேன். அந்த
அந்த பையன் கூட வாட்ஸ்அப் பண்ணா எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? இந்த பொண்ணு கூட நான் போனா எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? ஆனா அந்த அனுபவம் பெற்றும் உப்பு தண்ணி குடித்து என் தாகத்தை தீர்க்க ட்ரை பண்றது போல இன்னும் எனக்கு சமாதானம் கிடைக்கவில்லை, இன்னும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும் என்று உங்களுடைய பக்தன் சொன்னானே, சிற்றின்ப மோகம் சீக்கிரமா போகுது. பேரின்ப நாதா இயேசு நீங்க எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு நீங்க வேணும். மரியாள் வயிற்றில் இருக்கும் போது, யோவான் ஸ்நானகன் பக்கத்தில் நீங்க போகும்போது, யோவான் ஸ்நானகனும் அம்மா வயிற்றில் இருக்கும் போது, நீங்க வயிற்றில் இருக்கும் போதே யோவான் ஸ்நானகனை துள்ளி குதிக்க வச்சீங்களே இயேசுவே. இயேசு அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும் போது, அவங்க அம்மா யோவான் ஸ்நானகன் அம்மாவை பார்க்கும் போது, யோவான் ஸ்நானகனும் அவருடைய அம்மா வயிற்றில் இருக்கிறார்கள். யோவான், ஜான் ஜீசஸ் பக்கத்துல வரும்போது he jumped for joy. ஏன்னா அவ்வளவு சந்தோஷம் இயேசு கொடுக்கிறார். Jesus gives you so much of delight. அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும் போதே, கன்னி மரியாள் வயிற்றில் இருக்கும் போதே அத்தனை சந்தோஷம், குதிக்கிற அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த இயேசு உங்களுக்கு தேவை. அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கை மாறும், ஒரு சந்தோஷம் வரும். இந்த போன்ற செய்திகளை கேட்டது போல உங்கள் அடிக்ஷன்ஸ் மாறும். You should know the truth and the truth will set you free. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். சத்தியம் யாரு? இயேசு தான். அவர்தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்ன இயேசு அறிஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடிக்ஷன்ஸ்லாம் போயிடும். கோபப்படுற அடிக்ஷன், பான் பார்க்கிற பாவம், அந்த அடிக்ஷன், ராங் ரிலேஷன்ஷிப், செக்ஷுவலி ராங் ரிலேஷன்ஷிப் எல்லாமே போயிடும். அவர் உள்ள வந்துட்டு அவரோடு நீங்க நெருங்கி பழகுவீங்கன்னா, அந்த இன்டிமெசியில, அந்த நெருக்கத்திலே நாளும் பகலும் இன்னும் அதிகரிச்சீங்கன்னா பாவத்தின் வல்லமை உங்கள் வாழ்க்கையை விட்டு போய்விடும். அந்த டெலிவரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க யார் சொல்றது இந்த கூட்ட கடைசியில, which of how many of you will say I want this Jesus? இந்த இயேசு டெலிவரன்ஸ் தருகிற இயேசு, டிலைட் தருகிற இயேசு, உலகம் தரக்கூடாத டெலிவரன்ஸ், உலகம் தரக்கூடாத டிலைட் தருகிற இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்க. அவங்க கைகளை உயர்த்துங்க. நீங்க யாரோட இருக்கலாம், கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. கைகளை உயர்த்தி உங்கள் இதயத்தின் மேல உங்க கையை வச்சுக்கோங்க. உங்க இதயத்தின் மேல கையை வச்சுக்கோங்க. கையை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவோட பேசுங்க. நீங்க சொல்லுங்க, இயேசுவே நான் ஒரு பாவி, எனக்கு உண்மையான டெலிவரன்ஸ் வேணும், உண்மையான டிலைட் வேணும். நிறைய ரூட் ட்ரை பண்ணிட்டேன் இயேசுவே. காமெடி படம், ட்ரக்ஸ், ஆல்கஹால், சிகரெட்ஸ், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், மக்களுடைய பேர் புகழ், the walls of the world, எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். என் வாழ்க்கையில வெற்றிடம் இருக்குது. ஆனா நீங்க எங்க உள்ளத்துல வாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, I have come to give you life, life to the full. உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும், அந்த ஜீவன் ஃபுல் ஆகவும் வந்தேன். எனக்கு அந்த ஃபுல் லைஃப் எனக்கு வேணும் இயேசுவே. அந்த டிலைட்ஃபுல் லைஃப், அந்த அடிக்ஷன் ஃப்ரீ லைஃப் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு இயேசுவே சொல்லுங்க. அவர் உங்களுக்கு தருவார். Hand over your heart, make a commitment. மார்னிங் டைம்ல நிறைய பேர் கமிட் பண்ணீங்க. இப்போ இன்னும் ஒரு சிலர் அப்படி கமிட் பண்ணாம இருந்தீங்கன்னா, hand over your heart, make a commitment. அவரால் மட்டும்
ஏனென்றால் இந்த உலகத்துல ரெண்டே கேட்டகரி பீப்புள் தான், sinners and non sinners. sinners queueல நம்ம எல்லாரும் நிக்கிறோம். non sinners queueல ஒரே ஒருத்தர் தான், அவர்தான் இயேசு. ஒருவரும் ஒரு பாவம் கூட செய்யாத ஆண்டவராகிய இயேசு, அவர்தான் நம்மளை ரட்சிக்க முடியும். அவர்தான் நமக்கு நிரந்தர சமாதான சந்தோஷம் கொடுக்க முடியும். ஏனென்றால் இந்த வெற்றிடத்துக்கு மூல காரணம் பாவம். பைபிள்ல லாமெண்டேஷன்ஸ் என்ற ஒரு புத்தகத்தில் இருக்குது. அந்த புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்தை வாசித்து பார்த்தா பாவத்தினாலே வெற்றிடம், பாவத்தினாலே நெஞ்சிலே சஞ்சலம் அப்படின்னு பைபிள் சொல்கிறது. அந்த பாவம் இல்லாத ஒரே நபர் இயேசு. உங்களிடத்தில் என்னிடத்தில் ஒரு பாவம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஒருத்தரும் வாயை திறக்க முடியல, அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை. ஒருவர் மாத்திரம் அப்படி இருக்கிறார். only one who is sinless, Jesus. ஒரு சிலருக்கு இது செய்தியாய் போய் கொண்டிருக்கிறது, ஒரு சிலருக்கு இது ரிமைண்டரா போய் கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் உங்கள் கல்லூரியிலே, உங்கள் ஹாஸ்டல்ல, உங்கள் ஹாஸ்பிடல்ல சுமந்து செல்ல வேண்டும். நிகரற்ற இயேசு, டிலைட் தருகிற, டெலிவரன்ஸ் தருகிற நிகரற்ற இயேசு, அந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் வருகிறார். அவர் சொன்னார், behold, I stand at the door and knock. If anyone hears my voice, I will open. If he will open the door, I will come in and eat with him. So will you commit for that kind of life right now? For that intimacy with Jesus. எப்படி நான் பரிசுத்தமாய் வாழ முடியும்? அருமையான போதகர் வேத வசனத்தை குறித்து பேசினார். வேத வசனத்தை நாம் மனப்பாடம் செய்யும்போது, வாசிக்கும் போது, அபியாசிக்கும் போது, சோதனை நேரம் வரும்போது, அதை கோட் பண்ணும் போது நமக்கு வெற்றி வரும். அது கட்டாயம் செய்ய வேண்டும். வாலிபராகிய நாம் பிரசங்கி 8:10, Song of Songs 8:10 அதை மனப்பாடம் செய்யணும். அந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, போனோகிராஃபி பார்த்தா, ஒரு பெண்ணின் நிர்வாணத்தை பார்த்தால், அந்த பெண்ணுடைய மனைவியா இல்லாவிட்டால், ஒரு பெண்ணின் நிர்வாணத்தை பார்க்கிறாய், அந்த பெண்ணுடைய மனைவி இல்லைன்னா உன்னுடைய கண்களிலே சமாதானம் இருக்காது. ஒரு பெண்ணுடைய நிர்வாணத்தை நீ பார்க்கிறாய், அந்த பெண்ணுடைய மனைவி இல்லைன்னா உன்னுடைய கண்களிலே சமாதானம் இருக்காது. உன்னத பாட்டு 8:10 அந்த மாதிரி வசனங்கள். யோபு 31:1, I made a covenant with my eyes not to look lustfully at a girl. யோவான் 9:4, as long as it is day, I must do the work of him who sent me, for night is coming when no man can work. உங்கள் சோதனை laziness, இன்னும் பில்லவா, இன்னும் 5 மினிட் நான் ஹக் பண்ணி தூங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, your temptation is to hug the pillow and sleep for 5 more minutes. John 9:4 அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. So commit yourself for that. Another thing you need to commit for, to know God. 1 கொரிந்தியர் 1 தெசலோனிக்கர் 4:3-5 வாசித்தீங்கன்னா, சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? பால் உணர்வு சம்பந்த சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஃபார்முலா ஒன்றும் கிடையாது, 5 ஸ்டெப் ஃபார்முலா கிடையாது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு 5 ஸ்டெப் ஃபார்முலா, 6 ஸ்டெப் ஃபார்முலா, 7 ஸ்டெப் ஃபார்முலா கிடையாது. 1 கொரிந்தியர் 4:3-5 சொல்லுகிறது, அவருடைய சித்தம் பரிசுத்தமாய் வாழ்வது. பால் உணர்வு வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ்வதும் அவருடைய சித்தம்.
இப்படிப்பட்ட பாவம் செய்ய மாட்டான். தேவனுடைய அறிவுனா என்ன? தேவனுடைய அறிகிறதுனா என்னது? முதலாவது பைபிள் uses the word know. Genesis 3:1. Adam knew his wife and she became pregnant. ஆதாம் அவனுடைய மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதி ஆனாள். அப்படின்னா intimacy. ஆண்டவரோடு நம்ம sexual relationship வைக்க முடியாது. அதை நான் சொல்லல. We can't have sexual relationship with God, but we can have spiritual intimacy. இந்த கூட்டம் முடியும் போது நம்ம அதுக்காக கமிட் பண்ணுவோம். ஆண்டவரே, I want to commit for spiritually becoming intimate with you. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, I want you to come forward and kneel down. I want to be spiritually intimate with you, Lord. Will you kneel down in God's presence as we finish this second session? I want you to come to the front. Come to the front. Genesis 3:1. Adam knew his wife. She became pregnant. That's the first time the Bible uses the word know. And 1 Thessalonians 4:3-5 says, knowing God, ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்ந்தோம் என்றால் அவர் சித்தமான பரிசுத்த வாழ்க்கை, delivered life, delighted life, அந்த delighted life நமக்கு கிடைக்கும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளரணும். அப்படின்னா காலையில் எழுந்திருச்சு பைபிள் படிக்கணும், காலையில் எழுந்திருச்சு ஜெபம் பண்ணணும். ஒருவேளை தூக்கம் வந்துச்சுன்னா நடந்துட்டே ஜெபம் பண்ணலாம். பாய்ஸ் நல்லா ஷேவ் பண்ணிட்டு, நல்லா சோப் போட்டு, நல்லா மூஞ்ச கழுவிட்டு, ஷேவ் பண்ணிட்டு, நல்லா சென்ட் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஜெபம்னு உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணலாம். அப்படின்னா நீங்க நடந்துகிட்டே ஜெபம் பண்ணலாம். அவர் அறிகிற அறிவிலே வளரணும். அதற்காக ஒப்பு கொடுங்க. அவருடைய அறிகிற அறிவிலே எப்படி வளர்வது? பிரேசர் இல்லாத இடத்துல பிரேசர் ஆரம்பிக்கிறது. ஐடஸ்கட ஸ்கூல்ல நான் படிச்சேன். எங்க லஞ்ச் பிரேக் 40 minutes. 90s ஐடஸ்கட ஸ்கூல்ல இருந்தேன். ஒரு கிளாஸ் ரூம்ல இன்ட்ரஸ்டட் பாய்ஸோட சேர்ந்து ஒரு பிரேசர் ஆரம்பிச்சோம். 15 நிமிஷத்துல எங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வந்துடுவேன். நான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த லஞ்ச் பிரேக்ல நாங்க பிரேசர் ஐடஸ்கட ஸ்கூல் நடத்துறோம். அந்த பிரேசர் நடக்கிறதை பார்த்து எங்கள் பிரின்சிபல் எம் மேத்யூ எங்களை அசெம்பிளி மீட் பண்ண சொன்னார். அந்த அசெம்பிளியிலே என்னுடைய முதல் செய்தி நான் கொடுத்தேன். ஆகஸ்ட் 9, 1991. ஆண்டவருக்காய் ஊழியம் செய்வதும் அவருடைய அறிவிலே வளருவது. நார்த் இந்தியால அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சேன். அந்த கல்லூரியிலே ஒரு பிரேசர் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு தடவைலாம் ஒரு சில சமயத்துல ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க அந்த பிரேசர்ல. ஆனா கிரமமாய் அதற்காக மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஒரு நபருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அங்கே இருக்கிற ஊழியர்கள் ஜாயின் பண்ணி EGF ஜாயின் பண்ணி பக்கத்துல நெய்பரிங் காலேஜஸ்ல பிரேசர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஈவினிங் கிறிஸ்டியன் காலேஜ், மோதிலால் நேரு ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், MNREC. அங்கே தேவனுடைய வாசனத்தை ஹாஸ்டல்ல இருந்து ஒரு சில வாலிபர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எங்கள் கல்லூரியில் இருக்கிற தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ஹெவன் என்ற ஒரு ரூம், ஹாஸ்டல் ரூம், அந்த ரூம்ல பொதுவாக ப்ளூ பிலிம்ஸ் காட்டுவாங்க. அந்த ரூம்ல ஒரு தடவை எல்லாரும் இருக்கும் போது 5 things about salvation என்ற பிரசங்கம் பண்ணி ஆல்டர் கால் கொடுத்திருக்கிறேன். ஹாஸ்டல் ரூம்ல ப்ளூ பிலிம் பார்க்கிற அந்த ஹாஸ்டல் ரூம்ல தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறேன். நான் ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர்னால நான் அதெல்லாம் செய்யலாம். பைபிள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லும் போது அந்த சத்தியத்திலே நாம் வளருவோம். When you share the truth that God has taught you with others, you will grow in God. And that's the way you live a holy life. Reading the word, prayer, testifying, through a fellowship. ஒரு ஐக்கியத்தின் மூலமாய் ஆண்டவருக்கு நீ சாட்சி சொல்வாயானால்
ஆண்டவரோட இந்த இன்டிமசி வளரும். அந்த ஐக்கியத்திலே ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வேணும். அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரெண்ட்னா யாரு? நாத்தான் தாவீதுக்கு இருந்தானே ஒரு ஃப்ரெண்டா. அவன் சொன்னா, you may be king but that is adultery. நீ ராஜாவா இருக்கலாம், ஆனா நீ செய்தது விபச்சாரம். you are the man. அப்படி ஒரு நண்பன் உங்க பிரேசல இருக்காங்களா? பாய்ஸ் டு பாய்ஸ், கேர்ள்ஸ் டு கேர்ள்ஸ். நீ செஞ்சது பாவம் என்று உங்களை கண்ணை பார்த்து சொல்லுகிற நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்களா? You need such friends, you need such fellowship. I believe in ICPF will provide such friends for you. ICPF ல அப்படிப்பட்ட நாத்தான் போன்ற நண்பர்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். fellowshipக்கு ரெகுலரா வாங்க. ஆண்டவருடைய அதிகாரங்களை நீங்கள் குறிக்கோளா இருங்க. எரேமியா 9:23-24 நான் பணக்காரன் அப்படின்னு போஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா ஒன்லி ஒன் திங்ல நீங்க போஸ்ட் பண்ணோம், ஆண்டவரை நான் அறிகிறேன், அந்த அறிவிலே வளருகிறேன். அது மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்ண முடியும். அதுதான் நம்ம வாழ்க்கையில கோல். You don't boast that you are rich, you don't boast you are famous, you don't boast நான் CMC ல எனக்கு வேலை இருக்குது, இவ்வளவு சம்பளம் இருக்குது, அதெல்லாம் போஸ்ட் பண்ண முடியாது. போஸ்ட் வந்து only one thing பைபிள் சொல்லுது. எரேமியா 9:23-24 தேவனை அறிகிறேன், அந்த அறிவிலே வளருகிறேன். அப்படி சொல்வீங்களா? அந்த கமிட்மென்ட்ல வருவீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே the rest of my life, என்னுடைய வாழ்க்கையில மிஞ்சின நாட்கள் எல்லாம் உம்முடைய உம்மை அறிகிற அறிவிலே வளர விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுங்க. And I want to grow by reading the word unhurriedly. Never leave a Bible passage till the passage speaks to you. ஒரு பைபிள் பகுதி உங்களோட பேசுகிற அளவு பேச until the passage speaks to you. அந்த passage உங்கள்ட்ட பேசுறனா திரும்ப பேசுகிற வரைக்கும் அந்த passage வாசிங்க. Never leave a Bible passage till it speaks to you. Pray. Pray without ceasing. I mean, Bible வாசிங்க. தெசலோனிக்கேயர். அப்படினா என்ன அர்த்தம்? Don't look at your phone without ceasing. போனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காத. நம்முடைய கான்டெக்ஸ்ட் சொல்றேன். இன்ஸ்டாகிராம பார்த்துக்கிட்டே இருக்காத, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காத, ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காத. rather pray without ceasing. அப்படினா அடிக்ஷனுக்கு சப்ஸ்டிட்யூட் கண்டுபிடி. உன்னுடைய அடிக்ஷனுக்கு சப்ஸ்டிட்யூட் கண்டுபிடி. And what is that substitute? The same old godly things that your daddy and mommy and your pastor has been talking about. Praying, Bible reading, fellowship, witness. உங்க இன்ஸ்டாகிராம் டைம் இன்டர்செஷன் யூஸ் பண்ணுங்க. உங்க ஷார்ட்ஸ் டைம் ஷார்ட் பைபிள் டிவோஷனுக்கு யூஸ் பண்ணுங்க. உங்க ரீல் டைம் ஹெல்லுக்கு நேரா ரீல் பண்ணிட்டு ஓடுறாங்களே வாலிபர்கள், அவங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கும் அவங்க மத்தியில பிரேசன்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் நீங்க பயன்படுத்துங்க. Addiction substitution. Pray without ceasing. Psalm 119 verse 164. 7 times a day I praise you for your righteous laws. 7 தடவை பைபிளுக்காக நான் துதிக்கிறேன். அப்படின்னா போனை 7 தடவை எடுக்கிறது பெருசு கிடையாது. போனை 70 தடவை எடுக்க பெருசு கிடையாது. போனை 70 தடவை எடுக்கிறது பெருசு கிடையாது. பைபிளை 7 தடவை 70 தடவை 700 தடவை கடந்து வாசிக்கிறது, ஆண்டவரோட ஆண்டவரை அறிகிறது, ஆண்டவர் என் வாழ்க்கை தனி வாழ்க்கையின் பரிசுத்தத்தை பத்தி என்ன சொல்கிறார் அதை கீழ்ப்படிகிறது. அதுதான் அடிக்ஷன் சப்ஸ்டிடியூஷன். அந்த மெத்தடை வச்சு அடிக்ஷன் நாம் வேரோட எடுப்போம். I want you to commit. I want you to commit. There are so many different of you here. There are children here, young people here. Some of you follow a little bit of English, some of you don't follow English at all. There are some older people here, there are some pastors here. We had some people from other faiths here. The Holy Spirit is telling me to say all these things because this moment will never come again. And God has used the ICPF to put together this meeting. It is not an accident. That is why I am saying many things. Some of you will think this is
not connected, but I'm just obeying the voice of the Holy Spirit. ஆவியானவர் பேச சொல்கிறதை இங்கே இருக்கிற பலதரப்பட்ட மக்களுக்கு தேவையான செய்தி என்று சொல்கிறதுனாலே இப்படி நான் ஒருவேளை சம்பந்தமில்லாமல் பேசுகிறேன். ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன். Let's commit. Gracious Heavenly Father, we thank you for speaking to us throughout this day. First session, worship. The second session, Lord, the encouraging word. And now in this final session as well. ஆண்டவரே, இங்கே இருக்கிற அனைவரும் உம்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து உண்மையான டிலைட்ஸ், உண்மையான டெலிவரன்ஸ், உண்மையான அர்த்தத்தை பெறுகிற அப்படி ஆசிக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சியும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதியும் ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தை நாங்கள் சோ பண்ணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சிலருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. அது 30, 60, 100 ஒரு நாள் வளரும், அதில் சந்தேகமே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே என்னோடு பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். லெவிட்டிகஸ் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல the fire set in the hearts of these young people. ஒரு சில வாலிபர் இதயத்திலே உங்களுடைய நெருப்பு, உங்களுடைய அக்கினி கொளுத்தப்பட்டிருக்கிறது, ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த அக்கினி வருகை மட்டும் எரிவதாக அந்த பயணத்துக்கு ICPF பயன்படுத்தும், இந்த திருச்சபையை பயன்படுத்தும். இங்கே பக்கத்தில் இருக்கிற திருச்சபைகள்